இருக்கீங்க? சமையல்ல நாம வந்து ஒரு இறால் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அந்த இன்கிரிடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இறால் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அகலமான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நான் எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூனுக்கு மிளகும் 1 டீஸ்பூனுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இது நமக்கு லைட்டாக பொரிஞ்சிட்ருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நான் இதில் சேர்த்து நல்லா வதக்குறேன். இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம ஆகிற வரும். இந்தளவு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன பிறகு நான் எடுத்து வச்சுருக்க 4 பல் வெள்ளைப்பூடையும் 1 இன்ச்சுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இதில் வெள்ளைப்பூடைய அளவு ஜாஸ்தி, இஞ்சி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் நான் இதில். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க 4 பச்சை மிளகாயை நல்லா சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா தான் நமக்கு காரமே. அது போக மிளகு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இதில் நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் இங்கே நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் நாம் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்க இறால் 200 கிராம் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே பின்னாடி இருக்க நரம்பெல்லாம் நான் எடுத்துகிட்டு அதை எப்படி எடுக்கிறங்கிற வீடியோவும் நான் சமையல் விருந்தில் போட்டிருக்கேன், லிங்க் அட்டாச் பண்ணி விட்றேன், பார்த்துக்குங்க. இறால் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் இது ஹையில் வச்சு குக் பண்ணாமல் லோ டு மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே இது குக் ஆகிரும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து நமக்கு நல்ல ஒரு கோட் கிடைக்கும். இந்த மாதிரி இறால் வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க திருவி வச்சுருந்த தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடலாம், அமர்க்கலமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.